வணக்கம். இன்று நாம் பயணம் செய்யப் போவது ஐரோப்பாவின் மேற்கு எல்லையில் அமைந்துள்ள அழகிய நாட்டான போர்ச்சுகலின் இதயத்திற்கு. அந்த நகரத்தின் பெயர் லிஸ்பன். அட்லாண்டிக் பெருங்கடலை நோக்கி விரிந்திருக்கும் இந்த நகரம் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக கடல் பயணங்களின் கதைகளை தன்னுள் சுமந்து நிற்கிறது. பழமையும் புதுமையும் ஒன்றாக வாழும் நகரம் இது. கற்களாலான குறுகிய தெருக்கள், மஞ்சள் நிற பழமையான டிராம்கள், உயரமான மலைமேடுகள், கடலோர காற்று, இரவுகளை மயக்கும் இசை, இவையெல்லாம் சேர்ந்து லிஸ்பனை உலகின் மிகவும் தனித்துவமான தலைநகரங்களில் ஒன்றாக மாற்றுகின்றன. இந்த 15 நிமிட பயணத்தில் லிஸ்பன் நகரத்தின் பிறப்பு முதல் இன்றைய நவீன வாழ்க்கை வரை நாம் பார்க்க போகிறோம். லிஸ்பன் நகரத்தின் வரலாறு 2000 ஆண்டுகளுக்கும் மேலாக பழமையானது. பழைய கதைகளின்படி கிரேக்க வீரனான ஒடிசியஸ் இந்த நகரத்தை உருவாக்கியதாக சில புராணங்கள் கூறுகின்றன. ஆனால் வரலாற்று ஆய்வாளர்கள் கூறுவதாவது, முதலில் இந்த பகுதியை வாழ்ந்தவர்கள் புனீஷியர்கள். அவர்கள் கடல் வணிகத்தில் புகழ் பெற்றவர்கள். டேகஸ் என்ற ஆற்றின் கரையில் அமைந்திருந்த இந்த பகுதி வணிகத்திற்கு மிகவும் ஏற்ற இடமாக இருந்தது. பின்னர் ரோமானியர்கள் வந்தனர். அவர்கள் நகரத்தை பெரிய துறைமுகமாக மாற்றினர். அந்த காலத்தில் லிஸ்பன் ஓலிசிப்போ என்று அழைக்கப்பட்டது. ரோமானியர்களின் சாலைகள், குளியலறைகள், கட்டிடங்கள் ஆகியவை நகர வளர்ச்சிக்கு அடித்தளம் அமைத்தன. பின்னர் மூரிஷ் ஆட்சியாளர்கள் வந்தனர். அரபு கலாச்சாரம், கட்டிடக்கலை, இசை மற்றும் அறிவியல் வளர்ச்சி ஆகியவை லிஸ்பனில் ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தின. இன்றும் பழைய நகரப் பகுதிகளில் அரபு காலத்தின் சுவடுகளை காணலாம். 12ஆம் நூற்றாண்டில் கிறிஸ்தவ அரசர்கள் லிஸ்பனை மீண்டும் கைப்பற்றினர். 1147ஆம் ஆண்டு போர்ச்சுகலின் முதல் மன்னரான ஆஃபோன்சோ ஹென்ட்ரிக்ஸ் லிஸ்பனை கைப்பற்றினார். அதன்பின் லிஸ்பன் போர்ச்சுகல் நாட்டின் முக்கிய நகரமாக வளரத் தொடங்கியது. பின்னர் 1255ஆம் ஆண்டு லிஸ்பன் அதிகாரப்பூர்வமாக நாட்டின் தலைநகரமாக அறிவிக்கப்பட்டது. இந்த நகரம் கடல் வழி பயணங்களின் மையமாக மாறியது. 15 மற்றும் 16ஆம் நூற்றாண்டுகள் லிஸ்பனின் பொற்காலம். இந்த காலம் உலக வரலாற்றையே மாற்றிய காலம். போர்ச்சுகல் கடல் வீரர்கள் புதிய நாடுகளையும் கடல் பாதைகளையும் கண்டுபிடிக்க உலகம் முழுவதும் பயணம் செய்தனர். வாஸ்கோ ட காமா இந்தியாவை கடல் வழியாக அடைந்த பயணமும் லிஸ்பனில் இருந்தே தொடங்கியது. அந்த காலத்தில் லிஸ்பன் உலகின் செல்வந்த நகரங்களில் ஒன்றாக இருந்தது. இந்தியா, ஆப்பிரிக்கா, பிரேசில், சீனா போன்ற நாடுகளில் இருந்து மசாலா பொருட்கள், தங்கம், பட்டுப் பொருட்கள் அனைத்தும் லிஸ்பன் துறைமுகத்தை வந்தடைந்தன. கடலோரத்தில் அமைந்துள்ள பெலம் பகுதி அந்த பெருமை காலத்தின் சின்னமாக இன்று வரை உள்ளது. அங்கேயுள்ள பெலம் கோபுரம் மற்றும் ஜெரோனிமோஸ் மடாலயம் போர்ச்சுகலின் கடல் வரலாற்றை நினைவுபடுத்துகின்றன. ஆனால் லிஸ்பனின் வரலாற்றில் மிகப்பெரிய துயரமான நாள் ஒன்று உள்ளது. 1755ஆம் ஆண்டு நவம்பர் 1 அன்று ஒரு பயங்கரமான நிலநடுக்கம் லிஸ்பனை தாக்கியது. அதன்பின் ஏற்பட்ட சுனாமி மற்றும் தீ விபத்துகள் நகரத்தை முற்றிலும் சிதைத்தன. ஆயிரக்கணக்கான மக்கள் உயிரிழந்தனர். ஐரோப்பா முழுவதும் இந்த பேரழிவு அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. ஆனால் லிஸ்பன் மக்கள் மீண்டும் எழுந்தனர். அந்த நகரத்தை புதிய முறையில் திட்டமிட்டு மீண்டும் கட்டினார்கள். இன்றைய லிஸ்பனின் பரந்த சாலைகள் மற்றும் சதுக்கங்கள் அந்த மறுசீரமைப்பின் விளைவாகும். லிஸ்பனின் அழகிய தெருக்கள். இப்போது நாம் லிஸ்பனின் தெருக்களில் நடந்து செல்கிறோம் என்று கற்பனை செய்யுங்கள். மலைமேடுகளில் அமைந்த நகரம் என்பதால் ஒவ்வொரு தெருவும் ஏற்ற தாழ்வுகளால் நிறைந்திருக்கும். ஆல்ஃபாமா என்ற பழைய பகுதி லிஸ்பனின் ஆன்மா என்று அழைக்கப்படுகிறது. குறுகிய தெருக்கள், பழைய வீடுகள், ஜன்னல்களில் உலரும் துணிகள், சுவர்களில் வண்ணமயமான செராமிக் கற்கள். இந்த பகுதி இன்னும் பழைய உலகின் நினைவுகளை உயிரோடு வைத்திருக்கிறது. லிஸ்பனின் மிக பிரபலமான அடையாளங்களில் ஒன்று மஞ்சள் நிற டிராம். சிறிய தெருக்களில் மெதுவாக ஏறிச் செல்லும் இந்த டிராம்கள் சுற்றுலா பயணிகளுக்கு மிகப்பெரிய கவர்ச்சி. குறிப்பாக டிராம் எண் 28 நகரத்தின் முக்கியமான பழைய பகுதிகளை இணைக்கிறது. லிஸ்பனை பற்றி பேசும்போது ஃபாடோ இசையை மறக்க முடியாது. இது போர்ச்சுகலின் பாரம்பரிய இசை வடிவம். துயரம், காதல், பிரிவு, நினைவுகள், வாழ்க்கையின் ஏக்கம், இந்த உணர்வுகளை ஆழமாக வெளிப்படுத்தும் இசைதான் ஃபாடோ. மெதுவான கித்தார் இசையுடன் பாடப்படும் இந்த பாடல்கள் இரவு நேரங்களில் லிஸ்பனின் சிறிய உணவகங்களில் ஒலித்துக் கொண்டிருக்கும். ஒரு ஃபாடோ பாடலை கேட்கும்போது அந்த நகரத்தின் இதய துடிப்பை உணர முடியும். லிஸ்பனின் உணவு கலாச்சாரம். போர்ச்சுகீஸ் மக்கள் உணவை மிகவும் நேசிக்கிறார்கள்.
கடலோர நகரம் என்பதால் மீன் உணவுகள் மிகவும் பிரபலமானவை. குறிப்பாக பகலாஃப் எனப்படும் உப்பு ஊறுகாய் மீன் போர்ச்சுகலின் தேசிய உணவாக கருதப்படுகிறது. அதேபோல் லிஸ்பனில் மிகவும் பிரபலமான இனிப்பு பாஸ்டல் டி நட்டா. இது முட்டை கிரீம் நிரப்பப்பட்ட சிறிய பேஸ்ட்ரி. வெதுவெதுப்பாக காபியுடன் சேர்த்து சாப்பிடும்போது அதன் சுவை மறக்க முடியாதது. பெலெம் பகுதியில் உள்ள பழமையான பேக்கரிகளில் இதன் உண்மையான சுவையை அனுபவிக்க மக்கள் வரிசையாக காத்திருக்கிறார்கள். இன்றைய நவீன லிஸ்பன் பழமை மட்டும் கொண்ட நகரம் அல்ல, இது வேகமாக வளர்ந்து வரும் நவீன தொழில்நுட்ப நகரமும் கூட. உலகம் முழுவதிலிருந்தும் இளைஞர்கள், கலைஞர்கள், தொழில்நுட்ப நிறுவனங்கள் லிஸ்பனை நோக்கி வருகின்றனர். நகரத்தின் பழைய கட்டிடங்கள் கஃபேக்களாகவும் கலைகளும் மீண்டும் எழ முடியும் என்பதற்கான சின்னம். பழைய உலகத்தின் அழகையும் புதிய உலகத்தின் வேகத்தையும் ஒன்றாக தாங்கி நிற்கும் நகரம். ஒரு நாள் நீங்கள் ஐரோப்பாவுக்கு பயணம் செய்தால் லிஸ்பனை உங்கள் பட்டியலில் கண்டிப்பாக சேர்க்க வேண்டும். அங்கேயுள்ள தெருக்களில் மெதுவாக நடந்து செல்லும் போது அந்த நகரம் உங்களிடம் பேசத் தொடங்கும். அதுவே லிஸ்பனின் மாயம்.